எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகு கோபால். அட் ப்ரெசன்ட் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் மோர் தென் 5% வந்து ஃபால் ஆயிருக்கு. குறிப்பாக வந்து டெக் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காக யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஃபால் ஆயிருக்கு. இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் வந்து நாளைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும். இன்னையை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் எல்லா செக்டார்லையுமே செல்லிங் ப்ரெஷர் வந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருந்தது. குறிப்பாக மீடியா செக்டாரும் ஐடி செக்டாரும் ஒரு ஸ்ட்ராங்காக ஃபால் வந்து இருந்தது. இது வரைக்கும் 2023 இருந்து 2023 ஸ்டார்டிங்ல இருந்து இந்த ஒரு ட்ரெண்டு தான் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட இதனுடைய லோ வந்து பார்த்தீங்கன்னா 17,000 இருந்து கிட்டத்தட்ட வந்து 25,900 வரைக்கும் 26,000 வரைக்கும் இந்த ரைஸ் ஆனது இந்த ட்ரெண்டு இன்னைக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆகலை. இன்னைக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. பட் ஈவன் தோ இந்த மாதிரியான பிரேக் அவுட்லாம் வந்து ஃபிக்ஸ் ஆகிறது, இது பிரேக் அவுட் கன்ஃபார்ம் ஆகிறது வந்து வீக்லி க்ளோஸை வச்சு தான் இது வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ இன்னைக்கு இது பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஈவன் தோ இதனுடைய க்ளோசிங் வந்து ஃபைனலாக இந்த வீக்கோடைய க்ளோசிங் 23,000க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா கூட இது வந்து சப்போர்ட் எடுத்திருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணலாம். இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் இந்த வாரம் சாட்டர்டே வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஈவன் இந்த மாதிரி ஒரு ஸ்பைக் மாதிரி இப்போ இந்த இடத்துல எப்படி வந்து ஒரு கிராஷ் மாதிரி நடந்திருக்கு, இவ்வளோ தூரம் வந்துட்டு திருப்பி மேலே போய் க்ளோஸ் ஆயிருக்கு இல்லையா, அதே போல் இந்த வீக்லி கேண்டலுடைய க்ளோஸ் ஆனது ஈவன் கீழே ஃபால் ஆனால் கூட க்ளோசிங் வந்து உங்களுக்கு 23,100 23,000க்கு மேலே நடந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து திரும்பியும் ஒரு புல் பேக் ரேலி, இதே ரேலி அப்படியே கண்டினியூ ஆகும்னு அர்த்தம். அதர்வைஸ் இந்த வாரத்தை பொறுத்தளவுக்கு 23,000க்கு பிலோவில் க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னாலே அகைன் ஒரு 2,000 பாயிண்ட் வந்து நிஃப்டி வந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு குரூஷியலான ஒரு வீக்குன்னே சொல்லலாம். இன்ட்ராடே பெர்ஸ்பெக்டிவில் பொறுத்தளவுக்கு நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஷார்ட் டேர்மு இந்த ஒரு சைடுவேஸ் டவுன் ட்ரெண்டில் தான் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஃப்ரீக்வெண்ட்டாக இதனுடைய மூவ்மெண்ட் வந்து இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணியிருக்குது பாருங்கள். இன்கேஸ் ரைஸ் ஆகும்போது ஒவ்வொரு டைமும் ரைஸ் ஆகும்போது இந்த ட்ரெண்டில் மார்க்கெட் வந்து அகெயின் கீழே ஃபால் ஆகுதா, ரைஸ் ஆகுது அகெயின். இப்போ இன்னும் ரைஸ் ஆச்சுன்னா இந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து ஃபால் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபால் வந்து எவ்வளோ தூரம் போகும், இப்போ லாஸ்ட் வீக் வந்து நமக்கு இந்த ட்ரெண்ட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஃபால் வந்து எவ்வளோ போகும், இன்னைக்கு எவ்வளோ போகும், இந்த வீக்லி எவ்வளோ போகும், இந்த மாதிரி எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் ப்ரிடிக்ஷன் பண்ணுறது, டார்கெட் எவ்வளோ தூரம் போகும், எந்த ட்ரெண்டு, இதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இன்ட்ராடேவை பொறுத்தளவுக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ தூரம் மார்க்கெட் ரைஸ் ஆகும், ஃபால் ஆகும், எங்கேருந்து எவ்வளோ தூரம் ரைஸ் ஆகும், இதுதான் வந்து ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது சப்போர்ட் வந்து மார்னிங் வந்து ப்ரிடிக்ட் பண்ணது நிஃப்டி 22,830 தான் சப்போர்ட். மார்க்கெட் கீழே ஃபால் ஆச்சுன்னா இந்த லெவல் வரைக்கும் வரலாம். ஸோ இன்னைக்கு மார்க்கெட் வந்து நிஃப்டி எடுத்து பாருங்க, கீழே ஃபால் ஆன மார்க்கெட்டு எக்ஸாக்டாக க்ளோசிங் வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆயிருக்கு, 22,829. நம்ம ப்ரிடிக்ட் பண்ணது 22,830, மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது 22,829. ஏன் கரெக்டாக அந்த பாயிண்ட்ல க்ளோஸ் ஆகணும், சம் கால்குலேஷன். ஓகே, இன்ட்ராடேயை பொறுத்தளவுக்கு லெவல்ஸுங்கிறது ரொம்பவே முக்கியம். இந்த சேனலுடைய லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கு, இதை வந்து செக் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லை, கரெக்டாக இன்னொரு லெவல்னு சொல்லியிருந்தேன் 22,855. இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் பவுன்ஸ் பேக் ஆகிடும், மினிமம் 50 பாயிண்ட் வரைக்கும் பவுன்ஸ் பேக் ஆகும்னு சொல்லியிருந்தேன். நான் சொன்னதுக்கு அப்புறம் குறைஞ்சபட்சம் 50 பாயிண்ட்டுக்கு மேலே பவுன்ஸ் பேக் ஆச்சு. நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 50 பாயிண்ட் இல்லை, அதுக்கு மேலே வந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு. இதனுடைய லைவ் அப்டேட்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்க, கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். ஓகே, ஸோ நிஃப்டியை பொறுத்தளவுக்கு பொசிஷனலாக ஷார்ட் டேர்மில் இந்த ஒரு ட்ரெண்டை தான் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம். ஈவன் தான் நீங்கள் ஹவர்லியில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட மார்க்கெட் வந்து இந்த சைடுவேஸ் மார்க்கெட் வந்து ஆல்ரெடி நமக்கு இந்த டபுள் பாட்டம் பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ ஹியர் ஆஃப்டர் மார்க்கெட் இன்கேஸ் மேலே ரைஸ் ஆனால் கூட அப்சைடு ரெசிஸ்டன்ஸுங்கிறது வந்து 22,960 இருக்கும். இந்த டவுன் ட்ரெண்டு டவுன்ஃபால் வந்து ஃபர்தராக 22,750, 22,650, 22,650ங்கிறது
பொசிஷனல் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ நாளைய பொறுத்தளவுக்கு இன்னைக்கு டேவுடைய லோவை கட் பண்ணும்போது 22,750 22,650 இந்த ரெண்டு லெவலையுமே நோட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் ரெசிஸ்டன்ஸ் நாளைய பொறுத்தளவுக்கு 23,000ங்கிறது மேஜர் ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். இதே போல் ஆல்மோஸ்ட் நிஃப்டியும் சென்செக்ஸும் ஒரே மாதிரியான வேலை தான் ட்ரேட் ஆகும். சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் டே வைஸாக இருக்கக்கூடிய இந்த ஒரு சைட்வேஸ் மார்க்கெட்டை தான் மார்க்கெட் வந்து ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. ரீசண்டாக நமக்கு வந்து இந்த டபுள் பாட்டம் வந்து பிரேக் அவுட் ஆயிருந்தது. ஓகே, ஸோ இது மீட் ஆகிற இடம் வந்து சென்செக்ஸை பொறுத்தளவுக்கு ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 77,300ங்கிறது ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இன்றைக்குமே வந்து ஹியூஜ் கேப் டவுன் அண்ட் ரெட் கலர் கேண்டில் தான், செல்லிங் கேண்டில் தான் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ நாளைக்குமே இந்த ஃபால் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் மேஜரான செக்டார்ஸில் எல்லா செக்டார்லையுமே இந்த செல்லிங் ட்ரெண்டு பிரேக் அவுட்டு நடந்திருக்கு. எந்தெந்த செக்டார் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். குறிப்பாக வந்து பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு அந்த அளவுக்கு வந்து ஃபால் ஆகலை. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு இந்த நிஃப்டி ஃபினான்ஷியல் ஸ்டாக்ஸ் மட்டும்தான் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குது. ரிமைனிங் இருக்கிற பெரும்பாலான செக்டார் ஈவன் எஃப்எம்சிஜியாக இருக்கட்டும், பொதுவாக மார்க்கெட் கிராஷில் எஃப்எம்சிஜி தான் ஸ்டேபிளாக இருக்கும். பட் இதில் வந்து எஃப்எம்சிஜி இன்னுமே வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. எஃப்எம்சிஜி, மீடியா, ஃபார்மா, ஐடி இது எல்லாமே வந்து செல்லிங் ப்ரெஷரில் இருக்குது. ஒவ்வொரு செக்டாரும் நம்ம பார்ப்போம். நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் நெக்ஸ்ட் பேட்ச் வந்து February 5th வந்து இருக்கும். டைரக்ட் லைவ் கிளாஸஸும் February 5th இருக்கும். 1 டே டெக்னிக்கல் ஒர்க் ஷாப் வந்து February 9th இருக்கும். இன்ட்ரெஸ்ட் பீப்புள் கீழே உள்ள இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து அதாவது டெக் ஸ்டாக்ஸ் வந்து ஸ்ட்ராங்காகவே ஃபால் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 7% வரைக்கும் டெக் ஸ்டாக்ஸ் வந்து ஃபால் ஆயிருக்கு. இதனுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்டிப்பாக நாளைக்கு இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும். டெக்னிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஐடி ஸ்டாக்ஸ் வந்து இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் ரேலியில் தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட் ரேலியில் தான் மூவ் ஆகிருக்கு. இதனுடைய டவுன் சைடு வந்து 41,500. 41,500 நமக்கு வந்து பிரேக் அவுட் ஆகும்போது ஃபர்தராக நாளைக்கு இன்கேஸ் இதை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆகுதுன்னு வைங்களேன், 41,500க்கு பிலோவில் க்ளோஸ் ஆகுது, இல்லை 600க்கு பிலோவில் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ணி பிலோவில் க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அடுத்து ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் வந்து நிற்கும். கிட்டத்தட்ட 35,600 வந்து நிற்கும். ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 5,000 பாயிண்ட் வரைக்கும் ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஐடி ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு. இதே மாதிரி இங்கே மீடியா செக்டார்லேயே இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான ஃபால் வந்து மீடியா செக்டார். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2021 வரை 2021லேருந்து இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டுக்குள்ளே தான் மீடியா செக்டார் ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகுது. வித்தின் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான். அப் சைடில் 2,500, பாட்டமில் 1,560 வித்தின் இந்த ஜோன் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். பட் ரைட் நோ இந்த ட்ரெண்டு டவுன் சைடில் பிரேக் அவுட் ஆகிருப்பாங்க. ஓகே, ஸோ மீடியா செக்டாரில் ஒரு ஹெவி செல்லிங் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா பட்ஜெட் அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு நியூஸ் வந்து வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா மார்க்கெட்டில் வந்து ஹியூஜாக அந்தந்த பர்டிகுலர் செக்டார் மட்டும் ஃபால் ஆகணும் அப்படின்னா சம்திங் அந்த பட்ஜெட்டில் ஏதோ ஒரு நியூஸஸ் இருக்கலாம். ஃபைன், ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. முக்கியமாக இதுக்கு அடுத்து மெட்டல்ஸ், எனர்ஜி செக்டார், ஆட்டோ செக்டார் ஆல்சோ நமக்கு வந்து பிரேக் அவுட் தான் ஆயிருக்கு. பெரும்பாலான செக்டார்ஸ் வந்து பிரேக் அவுட் ஆகி ட்ரேட் ஆகுதுனால இந்த செல்லிங் ப்ரெஷர் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகுது பாருங்கள். எனர்ஜி செக்டாரில் கிளியராக பிரேக் அவுட் ஆகிட்டு டவுன் சைடு வந்து ஃபுல் ஆகுது பாருங்கள். ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நமக்கு ஆல்ரெடி எஃப்எம்சிஜி செக்டாரும் பிரேக் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி ரியல் எஸ்டேட் செக்டாரும் ஆல்ரெடி நமக்கு வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகி ஸ்ட்ராங்கான டவுன்ஃபால் வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஸோ பெரும்பாலான செக்டார் வைஸாக மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர், பிரேக் அவுட், டவுன்ஃபால் இருக்கிறதுனால நாளைக்கும் இந்த ட்ரெண்ட் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. முக்கியமாக மேஜர் சப்போர்ட் நிஃப்டி வந்து மேஜர் சப்போர்ட் அப்படின்னா 22,750 22,650 வரைக்குமே இந்த ஃபால் வந்து ஃபர்தராக கண்டினியூ ஆகலாம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். க்ரூடை பொறுத்தளவுக்கு ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டு தான்.
இந்த ஒரு சைடுவேஸ் மார்க்கெட்டில் தான் ட்ரேட் ஆகுது. ஸோ இன்னைக்கு வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனும் இந்த மாதிரி சைடுவேஸ் மார்க்கெட்டில் ஃப்ரீக்வெண்ட்டாக ப்ரைஸினுடைய மூவ்மெண்ட் வந்து நடக்கும். வித்தின் இந்த சேனலுக்குள்ள என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துகிட்டு இருக்கா. ஸோ ஆல்மோஸ்ட் சப்போர்ட் எடுத்திருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இடத்துல நீங்கள் எம்ஐ மெத்தட் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஃபர்தராக அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து அதிகம். டுவர்ட்ஸ் 6450 வரைக்குமே அப்சைடு வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகம். நம்ம நேத்திக்கு வீடியோவில் வந்து என்ன சொன்னோம், பொசிஷனலாக மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் ஆயிருக்கு. இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான ரீடெஸ்ட் ஆர் கேப் ஃபில்லிங் தான் ரைட் நோ நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்த்தோம். இந்த பிரேக் அவுட்டுக்கு உண்டான கேப் ஃபில்லிங். ஓகே, இந்த வாரம் வந்து 6500 6520க்கு மேலே க்ளோசிங் நடக்கும்போது ஸ்ட்ராங்காக ஃபர்தராக அப்சைட் ரைஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. க்ரூடை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு இன்ட்ராடேயை பொறுத்தளவுக்கு பை சைடில் வந்து இருக்கு டுவோர்ட்ஸ் 6450 வரை. தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. உங்களுடைய கருத்துக்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக்ஸுடைய சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், அதனுடைய ட்ரெண்ட் அப்டேட் வேணுனாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.